தர்ம சம்ஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் இந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பராத்பர் குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அடவே ஆகியோரின் சரணங்களை வந்தனம் செய்து இன்றைய சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு பல மாநிலங்கள்ல ஸ்ரீ ஹனுமன் ஜெயந்தி, அதாவது சைத்திர மாச பௌர்ணமி அன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. நம்ம தமிழ்நாட்டுல என்னன்னா நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம். அதனால நம்ம அந்த மூலா நட்சத்திரம் சாதாரணமாக மார்கழி மாசம் அமாவாசை வரும், அப்ப அந்த சமயம் நம்ம கொண்டாடுவோம். இருந்தாலும் இன்றைக்கு இந்த ஸ்ரீ ஹனும ஜெயந்தி புண்ணிய தினத்துல நம்ம அனைவரும் ஸ்ரீ ஹனுமான் பத்தின பல பராக்கிரமங்கள், அவருடைய குணநலன்கள், அவருடைய தாசி பக்தி, இது போன்ற பல சிறப்பு விசேஷங்களை நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கு முன்னாடி ஆன்மீக அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். அதாவது நம்ம இப்ப தொடர்ந்து சத்சங்கம் எடுத்து வருகிறோம். இது சம்பந்தமாக உங்கள் மனதில் எழக்கூடிய கேள்விகள், சந்தேகங்கள், அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தயவு கூர்ந்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அதற்கான பதிலை நாங்கள் உடனே உங்களுக்கு கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறோம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல கிஷ்கிந்தா காண்டத்துல ஹனுமானுடைய அந்த பிறப்பு பற்றின விஷயங்கள் வருகிறது. அதுல முதல்ல அவர் என்ன சொல்ற, அந்த குழந்தை பிறந்த உடனே சூரியனை நல்ல சிவந்த பழம் அப்படின்னு நினைச்சிட்டு தாவிட்டு போகணும். அப்படி போகும்போது அந்த சமயத்துல கிரகண காலம், இதன் இன்னொரு ராகுக்கு போட்டியா இன்னொன்னு யாரோ வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரிய பகவான் என்ன பண்றார், தன்னுடைய வஜ்ராயுதத்தை வீச அது அந்த குழந்தையினுடைய தாடையில பட்டு அது மூர்ச்சத்துக்கு கீழே விழுந்துடுது. இந்த தாடை பகுதி ஹனு அப்படின்னு சொல்வாரு. அதனால ஹனுமார் அப்படின்ற பெயர் அவருக்கு அந்த ஏற்பட்டது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பஞ்ச தத்துவங்கள் பிருத்வி, ஆப, தேஜ, வாயு, ஆகாஷ். அதுல ஒன்றை காட்டிலும் ஒன்று அதிக சூட்சுமமானது, அதிக சக்தி வாய்ந்தது. அப்படி பார்க்கும் பொழுது தேஜ தத்துவம் நிரம்பிய அந்த சூரியனை காட்டிலும் வாயு தத்துவம் நிரம்பிய வாயுபுத்திரனான அந்த ஹனுமார் அதிக சக்தியும் அதிக சூக்ஷ்மமும் வாய்ந்தவர். அதனாலதான் அவர் சிறு குழந்தையா இருக்கும் பொழுதே அவரால் அந்த சூரியனையே தாவி பிடிக்கிறதுக்கு போக முடிந்தது. அந்த தத்துவம் அதை விளக்கிறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஏகாதச ருத்ரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 11 ருத்ரர்கள். அதுல ஒன்று மருத் அப்படின்னு, அந்த மருத்துல இருந்து மாருதி அப்படின்ற பெயர் அவருக்கு வந்திருக்கு. இன்னொன்று பீம் அப்படின்ற ஒரு பெயர். அதனாலதான் அவருக்கு பீமரூபி மகாருத்ர அப்படின்ற அந்த பெயரும் வந்திருக்கு. மகாபாரதத்துல அவருடைய பெயர் மாருதாத்மஜ அப்படின்னு, இந்த ருத்ர அம்சம் அவர் பொருந்தியவர் அப்படின்றத குறிக்கும்படியாக அந்த பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்ப ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய பிறப்பு நமக்கு எல்லாம் தெரியும். அந்த யஜ்ய குண்டத்திலிருந்து எழும்பி அந்த தெய்வத்தினுடைய அந்த பாயசத்தை பருகி அதன் மூலமா அவருடைய பிறப்பு ஏற்பட்டது. அதே போன்ற ஒரு திவ்ய பிறப்பு தான் ஹனுமானுடையது. அதாவது அஞ்சனா தேவி, அவளும் கடும் தவம் செய்து அந்த திவ்ய பாயசத்தை பருகி அதன் மூலமாக பிறந்தவர் ஹனுமார். அதனால ஒரு விதத்துல ராமருக்கும் ஹனுமாருக்கும் அந்த ஒற்றுமை இருக்கு. அவருக்கு பூதங்களின் சுவாமி அப்படின்னு ஒரு பேர். அது என்ன அப்படி பேரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது தீய சக்திகள், பூத பிசாசுகள் அதெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கீழ் இருக்கின்றன. அதனால அவரை பூஜை செய்தால், அவருடைய உபாசனை செய்யும் பொழுது இந்த பூத பிரேத பிசாசு அந்த மாதிரி தீய சக்திகளுடைய எந்தவித ஒரு தாக்குதலும் நம்ம நெருங்கவே முடியாது. அதனால அந்த மாதிரி தீய சக்திகளுக்கு பாதிப்புக்கு உள்ளானவர்கள் அவர்களை ராமர் அந்த ஹனுமான் கோவிலுக்கு கூட்டிட்டு போற வழக்கம் உண்டு. அதோடு கூட ஹனுமான் சாலிசா பாராயணம் பண்ண வைப்பார்கள். இன்னொரு, அதாவது அதிக அளவு தீய சக்தி பாதிப்பு இருந்ததுன்னா அவர்களை உட்கார வைத்து தேங்காயை சுற்றி திருஷ்டி கழித்து அந்த தேங்காயை கொண்டு போய் ஹனுமார் கோவில் வாசல்ல உடைப்பார்கள். இதனுடைய உள்ளார்ந்த தத்துவம் என்ன அப்படின்னா, அந்த தேங்காய் குடுவியின் மூலமாக அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த தீய சக்தி அப்படியே ஆகர்ஷிக்கப்படுகிறது. அந்த தேங்காய் அதை உள் வாங்கிக்கிறது. அது கொண்டு போய் ஹனுமார் கோயில் வாசல்ல உடைக்கும் பொழுது அந்த ஹனுமாரோட பிரபாவத்தினால, அவருடைய சக்தியினால அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த தீய சக்திகள் முழுவதும் நஷ்டம் அடைகின்றன. அதுக்கப்புறம் அந்த தேங்காய், உடைந்த தேங்காயை விசர்ஜனம் செய்து விடுவார்கள்.
ஏன்னா இப்ப இந்த பிள்ளையார் குடிக்கிற சிதறு தேங்காய் வேற. ஏன்னா அந்த சிதறு தேங்காய் நிறைய குழந்தைகள் எடுத்துக்கொண்டு போகும். ஆனா இதை யாரும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. ஏன்னா அது தீய சக்திகள் அதுல ஆக்கர்ஷித்து வெளியில் நஷ்டம் அடையிறது அப்படின்றதுனால அந்த பக்தி மற்றும் சக்தி அந்த இரு விஷயங்களின் அழகான சேர்க்கையே, அழகான உருவகமே வந்து ஹனுமான் அப்படின்னு சொல்லணும். அந்த ராவண யுத்தத்துல வந்து ஒரு முக்கியமான கட்டத்துல வந்து பிரம்மாஸ்திரம் போடப்படுது. அப்ப எல்லாருமே வந்து மூர்ச்சித்து விடுகிறாங்க. அப்ப அந்த சமயத்துல ஜாம்பவான் அவர் என்ன சொல்றார், முதல்ல ஹனுமார் இருக்காரா, அவர் உயிரோட இருக்காரா பாருங்க. அவர் உயிரோடு இருந்தா எல்லாருமே பழிச்சிருவாங்க. அவர் வந்து மூர்ச்சித்து விழுந்தாதான் வந்து நம்மளுக்கு எல்லாம் கஷ்டம் அப்படின்னு அந்த ஹனுமானுடைய பெருமையை ஜாம்பவான் வந்து அந்த சமயத்துல எடுத்து காமிக்கிறார். அதோட கூட பல அசுரர்கள், ராட்சசர்கள், அதாவது ஜம்புமாலி, அக்ஷன், தும்ராக்ஷன், நிகும்பன் போன்ற பல ராட்சசர்களை வந்து அவர் வதம் செய்துள்ளார். ராவணனே வந்து மூர்ச்சிக்க செய்தார் அந்த ராவண யுத்தத்துல. அவருடைய பல பராக்கிரம செயல்கள்ல வந்து சமுதிரத்தை தாண்டி போனது, லங்கா தகனம் செய்தது, துரோணகிரி பர்வதத்தை எடுத்து வந்து அந்த சஞ்சீவினி மூலிகையின் மூலமா அனைத்து லக்ஷ்மணனை விழிப்பித்தது. இது போல பல பராக்கிரம செயல்களை வந்து அவர் வந்து செய்துள்ளார். இதெல்லாம் அவர் ஏன் செய்தார்? தர்ம ரக்ஷணம். அவருக்கு என்ன லாபம் அப்படின்னா தர்ம ரக்ஷணம் என்ற ஒரு மகா பெரிய காரியத்திற்காக அவர் செய்தார். அதனால இன்றைக்கு தர்ம ரக்ஷணத்திற்காக, தர்மத்தை பாதுகாப்பதற்காக, எங்கெங்கெல்லாம் அதர்மத்தின் கை மேலோங்கிக்கிறதோ அதை அதட்டி கேட்டு அதற்காக போராடி அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது ஒரு வகையில் ஹனுமானுடைய உபாசனை செய்வது போலாகும். அவர் வந்து சேவக பாவம், சைனிக பாவம் இரண்டும் நிறைந்தவர். அதாவது ஒரு பக்கத்துல வந்து தாசிய பக்தி, இன்னொரு பக்கம் வீர உணர்ச்சி. அவர் எவ்வளவு வீர பராக்கிரம செயல்களை செய்தாலும் அவருடைய அந்த தாசிய பக்தி, அவர்கிட்ட இருந்த பணிவு, அவர்கிட்ட இருந்த அந்த ராம பக்தி வந்து அதுதான் அவர் வந்து இன்றைக்கும் நம்ம வந்து போற்றி கொள்ளக்கூடிய ஒரு உன்னத ஸ்தானத்தை வந்து கொடுத்திருக்கார். அவர் வந்து பலமுறை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவர் வந்து ராம தூதரா வந்து அனுப்பிச்சிருக்கார். அது ஏன் அப்படின்னா தூதராக போகக்கூடியது வந்து சாதாரண செயல் இல்லை. அதற்கு வந்து எந்த சமயத்துல எந்த மாதிரி வார்த்தைகளை யார் கேட்டால் எப்படி சொல்லணும் அப்படின்ற அந்த பரிபக்குவம் தெரியணும். அத்தகைய மனோவிஞ்ஞானம், ராஜநீதி, அந்த சாமர்த்திய புத்தி, சாமர்த்தியம், சாத்துரியம் இது எல்லாம் ஒருங்கே அமைய பெற்றவர் ஹனுமான். அதனாலதான் வந்து அவரை வந்து ராம தூதரா வந்து பல முறை வந்து ராமர் அனுப்பிச்சிருக்கார். முக்கியமா விபீஷண சரணாகதி செய்யும் பொழுது விபீஷணனை ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு ராமர் எல்லார்கிட்டையும் ஆலோசனை கேட்கிறார். அப்போ வந்து விபீஷண சரணாகதின்னு வந்து செய்தவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் ஒரு ராஜனுடைய கடமை அப்படின்னு அந்த ராஜ தர்மத்தை எடுத்து கூறிய ஒரே நபர் வந்து அந்த சமயத்துல ஹனுமான் தான். அது சீதை ராம சரித்திரத்துல ஒரு முக்கியமான கட்டம். அதாவது நம்ம எல்லாருக்குமே வந்து கமராயணத்துக்கு கண்டேன் சீதை அது ரொம்ப பிராபல்யமா தெரியும். அப்ப அது ஒரு எதிரியினுடைய கூடாரத்திற்குள்ள சுற்றிலும் அசுர சக்திகள் நிறைந்து பயமுறுத்தக்கூடிய ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலையில அந்த சீதா மாதா அவ்வளவு ஒரு சோர்ந்து துக்கத்துல இருக்கான். அப்ப அந்த சமயத்துல அவரை அணுகும் அந்த முறை, தன்னை முதல் முறையாக தன்னை தெரியப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த முறை வெகு அழகானது ஹனுமானுடைய. அந்த முதல் சந்திப்பிலேயே சீதா மாதாவுடைய முழு நம்பிக்கைக்கு வந்து அவர் பாத்திரமாகிறார். அது அவருடைய அந்த அவருடைய குணநலனை வந்து அதை எடுத்து காமிக்கிறது. அதோடு கூட அவர் லங்கா தகனம் செய்தார் இல்லையா, அதன் மூலமா ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் நடத்தி வைத்தார். அதுலயும் ஒரு ராஜ நீதி இருக்கு, ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. என்னன்னா அந்த லங்கா தகனம் செய்ததன் மூலமாக இலங்கையில் உள்ள மக்கள் வந்து ராவணன் மீது உள்ள அந்த நம்பிக்கை இழக்கும்படியாக அவர் வந்து அதன் மூலமாக செய்தார். ஹனுமான் கிட்ட மிக முக்கியமான ஒரு குணநலன் என்ன அப்படின்னா புலன்களை வென்றவர், ஜிதேந்திரியர் அப்படின்னு அவர் வந்து புகழப்படுகிறார். அந்த புலனடக்கம் இது வந்து எப்படி நமக்கு தெரியும்னா கம்பராமாயணத்திலும் சரி, வால்மீகி ராமாயணத்திலும் சரி, அந்த சீதையை தேடி அவர் ராவணனுடைய அந்த புறத்தில் நுழையும் பொழுது அங்கு அலங்கோலமாக அரை நிர்வாணமாக பல பெண்கள் வந்து உறங்கிக் கொண்டிருப்பார்கள். ஆனா எதனாலே அவருடைய மனசு சிறிதளவு இம்மி அளவுக்குள் சஞ்சலப்படாமல் தான் வந்து அந்த ராம காரியத்திலேயே அவர் வந்து கண்ணாக இருக்கிறார். அத்தகைய ஒரு அவர் வந்து புலன்களை அடக்கியதால் ஜிதேந்திரியராக இருந்ததுனாலதான் அவரால் வந்து இந்திரஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய மகா பராக்கிரமசாலியை தோற்கடிக்க முடிந்தது. இதோடு கூட
வியாக்கரணம், சூத்திரம், பாஷ்யம் இது போன்ற எல்லாவற்றிலும் அவருக்கு நிகராக நம்ம வேற யாரையும் கூற முடியாது. பேச்சாற்றல் மிக்கவர், அதாவது பேச்சு சாதுரியம் நிறைந்தவர். ராவணனுடைய சபையில போய் ராமர் பத்தின ராமர் சார்பாக அவர் போய் பேச அங்க போகல. அதுல அவருடைய அந்த பேச்சாற்றல் மிக அழகாக வெளிப்படுகிறது. சங்கீத சாஸ்திரத்திலும் நிபுணர். இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட ருத்ராம்சம் இருக்கு, அதாவது சிவனுடைய அம்சம் அவர்கிட்ட நிரம்பி இருக்கு. சிவனுடைய டமருவில் இருந்துதான் நாதம் சங்கீதம் உற்பத்தியானது. அப்படி இருக்கும் பொழுது அந்த சிவ அம்சமான அவர்கிட்ட அந்த சங்கீத சாஸ்திரம் நிபுணராக விளங்கினார். அதனால சமர்த்த சுவாமிகள் கூட அவருக்கு சங்கீத ஞான மகந்தா அப்படின்னு அவர் கூப்பிடுறார். அது அவர் ருத்ராம்சம் பொருந்தி இருந்தா கூட ராம பக்தி அவர் அவ்வளவு அனன்ய ராம பக்தி பண்ணினதுனால அவரிடம் விஷ்ணு தத்துவமும் நிரம்பியுள்ளது. அதனால ஹரிஹர வேத திக்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவனும் விஷ்ணுவும் ஒன்று அப்படின்ற அந்த ஒரு ஒற்றுமையையும் ஸ்தாபனம் செய்தவர். எப்படி ஐயப்பன் சிவவிஷ்ணு ஐக்கிய ஸ்வரூபம் உருவகமாக விளங்குகிறாரோ அதே போல இருவரும் பிரம்மச்சரிய நைஷ்டிக பிரம்மச்சாரி, அதோட சிவ விஷ்ணு ஐக்கிய ஸ்வரூபமாக விளங்குவாங்க. அதுல ஹனுமாரும் மிகச்சிறந்த இடம். நம்ம தேசத்துல ஒரு பழக்கம் இருக்கு, அதாவது திருமணம் கைகூடாத பெண்கள் ஒரு பலம் பொருந்திய வீர தைரியசாலியான ஒரு புருஷன் அமைய வேண்டும் என்பதற்காக நைஷ்டிக பிரம்மச்சாரியான ஹனுமான் கோவிலை நாடி அந்த விரதம் மேற்கொண்டு அவருடைய உபாசனையை செய்வார். இது எப்படி அவர் பிரம்மச்சாரி கிட்ட போய் கல்யாணம் ஆகணும்னு பெண்கள் வேண்டிக் கொள்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா? அது எதற்காகன்னா அது இரண்டு விஷயங்கள் இருக்கு. அதுல முதலாவது இந்த மாதிரி திருமண தடை அப்படிங்கும் பொழுது அதுல 30% காரணங்கள் எதனால ஏற்படுறதுன்னா தீய சக்திகளுடைய பாதிப்பினால அந்த திருமண தடை அந்த பெண்ணிற்கு ஏற்படலாம். அப்ப அந்த ஹனுமான் கோவிலுக்கு செல்வதனால ஹனுமான் உபாசனை செய்வதன் மூலமாக அந்த தீய சக்திகள் அழிக்கப்படுகின்றன. அதனால ஏற்படக்கூடிய அந்த தடைகளும் விலகுகின்றன, திருமணம் நன்றாக நடைபெறுகிறது. அது ஒரு காரணம். இரண்டாவது என்னன்னா அந்த பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம் இது போன்ற அந்த இல்லற நிலைகள் எல்லாம் மனிதனுக்கு தான் உட்பட்டது. அதாவது ஸ்திரீ புருஷ பேதம், இந்த பிரம்மச்சரிய பேதம் இதெல்லாம். ஆனா உன்னத தெய்வங்கள் அவர்கள் அயோனி சம்பந்தமாக, அதாவது யோனி சம்பந்தம் இல்லாமல் பிறந்தவர்கள், சங்கல்ப சக்தியால் தோன்றியவர்கள். அதனால அவர்களுக்கு இந்த மாதிரி பிரம்மச்சரியம் ஸ்திரீ புருஷ பேதம் எதுவுமே கிடையாது. அதனால அந்த பிரம்மச்சாரியான அந்த ஹனுமாரை அவர்கள் அந்த பெண்கள் உபாசனை செய்து அவர்களுக்கு அந்த திருமணம் கைகொள்கிறது. மகாபாரதத்தில் பீஷ்மாச்சாரியர் அவரும் பிரம்மச்சரிய விரதத்தை கொண்டவர் தான். இருந்தா கூட பிரம்மச்சரிய அதி உன்னத பிரம்மச்சாரின்னா நம்ம ஹனுமாரை ஆதர்சமா நம்ம எல்லாருக்குமே தோன்றும். மகரிஷி வால்மீகி அவருடைய பராக்கிரமங்கள், அதாவது ஹனுமாருக்கு நிகரானவர் வேறு ஒருவரும் இல்லை அப்படின்றத மிக அழகாக வால்மீகி ராமாயணத்துல ந குமோ நாந்தரிக்ஷே வா நாம்பரே நாமராலயே நாக்சுவா கதிசங்கம் தே சியாமி ஹரிபுங்கவ, அதாவது மாருதியை போன்று நீரில், பூமியில், அந்தரிக்ஷத்தில், ஆகாயத்தில், ஸ்வர்க்கத்தில் எந்த இடத்திலும் அவருக்கு நிகராக வேறு யாரும் இல்லை அப்படின்னு அதனுடைய அர்த்தம். அந்த பிரம்மச்சாரியில இரண்டு விதமான பிரம்மச்சாரி, ஒண்ணு நைஷ்டிக பிரம்மச்சாரியம், இன்னொன்னு கார்ஹஸ்திய பிரம்மச்சாரியம். நைஷ்டிக பிரம்மச்சாரின்னா முதல்ல இருந்து இது வரைக்கும் பூர்ண பிரம்மச்சரியத்தை மேற்கொள்பவர்கள். கார்ஹஸ்திய பிரம்மச்சரியம்னா அதாவது திருமணம் செய்து கொண்டு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும் பொழுது அந்த ஆச்சார தர்மங்களின்படி அந்த தர்ம சாஸ்திரம் வலுவாத முறையில் அந்த குடும்பத்தை கொண்டு செல்வது, அதுவும் கார்ஹஸ்திய பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லப்படுகிறது. யாக்ஞவல்க்ய ஸ்மிருதியில் பிரம்மச்சரிய வர்ணனை எப்படி சொல்லப்படுகிறதுனா இதனுடைய உருவகமாக ஹனுமான் விளங்குகிறார். அதனால இதை நம்ம தெரிஞ்சு கொள்றது ரொம்ப அவசியம். கர்மணா மனசா வாச்சா சர்வாவஸ்தாசு சர்வதா சர்வத்திர மைதுனா தியாகோ பிரம்மச்சரிய பிரசக்ஷதே, அதாவது கர்மாக்கள்னால, மனதுனால, வாக்குனால,
எல்லா விதங்களையும் அந்த புலன் இன்பத்தை துறந்தவர்கள், தியாகம் செய்தவர்கள் யாரோ அவர்களே உண்மையான பிரம்மச்சாரி அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. அதே போல ஹனுமார் வந்து சப்த சிரஞ்சீவிகளில் ஒருவர். அதுல வந்து அஸ்வத்தாமா பலித்யாசோ ஹனுமாஸ்ச விபீஷணக கிருபக பரசுராமஸ்ச சப்தைதே சிரஞ்சீவினக. அஸ்வத்தாமர், பலி சக்கரவர்த்தி, வியாசமுனிவர், ஹனுமார், விபீஷணர், கிருபர், பரசுராமர், இந்த 7 பேரும் இந்த சப்த சிரஞ்சீவிகளாக வந்து கருதப்படுகிறார்கள். அதாவது இது எப்படின்னா ஒவ்வொரு யுகத்திலும் ராமரே வந்து ஸ்ரீராமரா வர. ஆனா ஹனுமார் வந்து ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு உன்னத புருஷர், அவர் வந்து உன்னத பக்தர், அந்த இடத்தை வந்து பிடிக்கலாம். அதே போலதான் இந்த சப்த சிரஞ்சீவிகளும் பார்த்தோம்னா 4 யுகங்களுக்கு தான் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த 4 யுக முடிவுல அந்த சப்த சிரஞ்சீவிகளும் மோட்சம் அடைகிறார்கள். அப்படின்னா இறைவனோட ஒன்றிய நிலைக்கு செல்கிறார்கள். அதன் பிறகு வரக்கூடிய அடுத்த 4 யுகங்களில் ஆன்மீகத்தில் மிக அதி உன்னத நிலையை அடைந்த வேறு ஒரு 7 பக்தர்கள் வந்து அந்த சப்த சிரஞ்சீவிகளாக வருகிறார்கள். அதுதான் அதுல இருந்து தாற்பயம். இது வந்து நமக்கு ஹனுமானுடைய ஒரு மூர்த்தி என்ன ரொம்ப பிரபல்யமா நமக்கு எல்லாரும் தெரிஞ்சது என்னன்னா பஞ்சமுக ஹனுமான். இதன் பின்னாடி ரொம்ப ஒரு அழகான சம்பவம், ஒரு புராண கதை இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராவண பயங்கர யுத்தத்தின் போது இறுதி கட்டத்தை நெருங்குகிறது. அப்ப வந்து ராவணன் தோற்கடிக்கப்படுவான் என்ற ஒரு நிலையை அடையும் பொழுது ராவணன் இறுதியாக என்ன செய்தான், அவனுடைய சகோதரர்களான ஐராவணன், மயிராவணன் அவர்கள் வந்து மாய வித்தையில் சிறந்தவர்கள், அதோடு தந்திர மந்திரங்களில் சிறந்தவர்கள், பவானி தேவியினுடைய பக்தர்கள். அவர்கள் வந்து பாதாள லோகத்தில் இருக்காங்க. அவருடைய உதவியை அவன் வந்து நாடுகிறான். அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு மாயாவி அஸ்திரத்தை உபயோகித்து அனைவரையும் மூர்ச்சிக்க செய்து மயக்கமடைய செய்து ராம லக்ஷ்மணர்களை அபகரித்துக் கொண்டு போய் பாதாள லோகத்தில் வந்து வைத்து அங்க வந்து பவானி தேவிக்கு ஒரு யாகத்தை வளர்க்கிறார்கள். அதற்கு பலி கொடுப்பதற்காக அந்த ராம லக்ஷ்மணரை அங்க கொண்டு போயிருக்கிறார். அந்த மூர்ச்சத்தில் இருந்த அனைவரில் வந்து விபீஷணன் முதல்ல மூர்ச்சை தெளிந்து எழுந்த உடனேயே அவனுக்கு விஷயம் விளங்கிவிட்டது. இவர்களுடைய வேலையா தான் இருக்கும் அப்படின்னு உடனே ஹனுமார் கிட்ட சொல்ற, நீ போய் உன்னாலதான் முடியும் ஹனுமந்தா, இது உன்னாலதான் முடியும் இந்த காரியம். ராம லக்ஷ்மணர்களை உடனே நீ போய் அந்த பாதாள லோகத்துல வந்து அவன் சிறை வச்சிருக்கான் ஐராவணன், அவர்கிட்ட இருந்து மீட்டு நீதான் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு வந்து விபீஷணன் அனுப்புறார். அப்ப உடனே ஹனுமான் விரைந்து ஓடி போகிறார். அந்த பாதாள லோகத்தை காவல் காப்பது யாரு அப்படின்னா மகரத்வஜர். அவன் வந்து ஹனுமான் அம்சம் கொண்ட ஒரு புத்திர ஸ்தானத்தை பெற்றவர். அப்பதான் அவருக்கு தெரியாது. அப்ப அவனை வந்து தோற்கடித்து விட்டு அவனுடைய உதவியின் மூலமாக உள்ளே வந்து சென்று அந்த ராம லக்ஷ்மணர்களை வந்து அவர் வந்து சந்திக்கிறார். அப்ப வந்து அந்த ஐராவணன் அவர் வந்து பவானி பக்தர். அந்த பவானி தேவியை சுற்றி வந்து 5 தீபங்களை ஏற்றி வைத்துள்ளார். அவனுடைய அந்த உயிர் ரகசியம் என்னன்னா, அந்த 5 தீபங்களையும் ஒருங்கிணைக்க அணைத்தால்தான் அவனுடைய உயிர் வந்து மாய்க்க முடியும் அப்படின்றது அந்த ரகசியம். அப்ப அந்த 5 தீபங்களையும் ஒரு சேர அணைப்பதற்காக அவர் வந்து பஞ்சமுக ஹனுமாராக அப்பதான் வந்து ஆவிர்வதிக்கிறார். அதுல இருந்து வடக்கு நோக்கிய முகம் வந்து வராக முகம், தெற்கு வந்து நரசிம்ம முகம், மேற்கு கருட முகம், ஆகாயம் வந்து ஹயக்ரீவ முகம், கிழக்கு வந்து ஹனுமானுடைய முகம். அந்த மாதிரி 5 முகங்களோட அந்த 5 தீபங்களை அணைத்து ஐராவணன் மயிராவணர்களை மாய்த்து ராம லக்ஷ்மணர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வருகிறார். அப்ப வந்து ராமர் வந்து மனம் உருகி சொல்றார். அதாவது எல்லாரும் வந்து தீன சரண்யனா அவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் போது என்ன வந்து ஸ்மரணம் செய்கிறார்கள். ஆனா எனக்கும் உனக்கும் இந்த மாதிரி லக்ஷ்மணர் கிட்ட சொல்றார், இந்த மாதிரி ஆபத்து நேரிட்ட பொழுது நம்ம வந்து காப்பாத்தினவர் அந்த ஹனுமான் தான், அந்த ஹனுமானுடைய ஸ்மரணத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு வந்து அவர் வந்து பவனபுத்திரனான அந்த ஹனுமானை வந்து அவர் ஏற்றி சொல்றார். ஹனுமான்னாலே சிந்தூரவன், அவருக்கு வந்து சிந்தூரத்தை சாத்துறது வந்து ரொம்ப விசேஷம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்கு. ஒரு முறை வந்து சீதா மாதா நெற்றியில வந்து சிந்தூர திலகத்தை அணிகிறார். அதை பார்த்தவுடன் ஹனுமான் வந்து ஒரு குழந்தை போல அவருக்கு ஒரு ஆர்வம், அம்மா நீ வந்து ஏன் இப்படி நெற்றியில சிந்தூரத்தை எடுக்கிற அப்படின்னு கேட்ட உடனே சீதா மாதா சொல்றா, ஹனுமந்தா இது வந்து உன்னுடைய சுவாமியினுடைய ஆயுளுக்கு ரொம்ப பலத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு வந்து சீதா மாதா சொல்றா. அப்படியா, என்னோட சுவாமியினுடைய ஆயுள்குலம் அதிகரிக்குமா, அப்படின்னா கொண்டா நான் அந்த சிந்தூரத்தை உடம்ப பூரா பூசிக்கிறேன் அப்படின்னு வந்து ஆசையா அவர் பூசிக்கிறேன். அப்ப ராமர் வந்து ஹனுமந்தா உன்னம்மா
மாதிரி ஒரு பக்தனை வந்து வேற பார்க்கவே முடியாது அப்படின்னு வந்து அவர் மகிழ்ச்சியோட சொல்றாரு. அந்த சிந்தூரம் சாஸ்திரத்துல வந்து இன்னொரு இதுவும் சம்பவமும் இருக்கு. அதாவது அவர் துரோணகிரி பர்வதத்தை தூக்கிட்டு அபய மார்க்கமா ஹனுமார் வரும்பொழுது அந்த பரதன் வந்து அம்பு ஏறான், அந்த யாரோ பர்வதத்தை தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு. அப்ப அவர் காலில் அந்த அம்பு பட்டு அடிபடுறது. அந்த காலில் உள்ள அந்த புண்ணை வந்து குணப்படுத்துறதுக்காக அவர் வந்து அந்த சிந்தூரமும் எண்ணெயும் தடவுது. அந்த வழக்கம் தான் வந்து ஒவ்வொரு ஹனுமார் கோவிலையும் அந்த சிந்தூரம் சாப்பிட்டது, எண்ணெய் தடவுது, அந்த பழக்கங்கள் இன்றைக்கும் இருக்கு. இன்றைய கலிகாலத்துல வந்து இருக்கக்கூடிய மிக பெரிய அந்த ஹனுமான் பக்தர்கள் சிலவர். ஏன்னா பக்தர்களை நம்ம வந்து நினைத்தோம்னா அது பகவானையும் நினைத்ததுக்கு ஒப்பாகும் இல்லையா? அதனால அதில் சிறந்து விளங்கியவர் வந்து சமர்த்த ராமதாஸ். அவர் வந்து ஹனுமானின் அம்சமாவே கருதப்படுவார். அவர் வந்து மகாராஷ்டிரா முழுவதுமாக அந்த மாருதியை ஸ்தாபனம் செய்து மிக பிரபலமாக அந்த மாருதி உபாசனை, மாருதி பூஜை மிக கஷ்ட தரக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு காலத்தை வந்து பாரத தேசம் அந்த சமயத்தில் சந்தித்த பொழுது அந்த மாருதி உபாசனையின் மூலமாக அனைவருக்குள்ளும் அந்த வீரத்தையும் தைரியத்தையும் வந்து அவர் உண்டாக்கினார். அதோடு வந்து கோஸ்வாமி துளசிதாஸ் அவர் வந்து ராமச்சரித மானஸ், ஹனுமான் சாலிசா அதெல்லாம் எழுதியவர். வடக்கு பாரதத்துல பல ஹனுமான் கோவில்களை நிறுவி அந்த ஹனுமான் உபாசனையை அவர் வந்து செய்வார். மத்வாச்சாரியர் வந்து ஹனுமானின் அவதாரமாகவே கருதப்படுவார். அதோடு கூட இந்த கர்நாடகத்துல வந்து பசவக்குடி அப்படிங்கிற இடத்துல ஒரு ஹனுமான் கோவில் அதை நிறுவியவர் வந்து வியாசராயர். அவர் மிகப்பெரிய ஹனுமானுடைய பக்தர். அவருடைய சிஷ்ய பரம்பரையில வந்தவர் தான் வந்து புரந்தரதாசர். சுவாமி விவேகானந்தர் அவர் வந்து பிரம்மச்சரியான தெய்வத்தை தான் நான் கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சிவலிங்கத்தையும் இந்த ஹனுமானில் தான் மிகவும் உபாசனை செய்தவர் அவர். இதுல முக்கியமா சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள் வந்து 13 கோடி ராம நாம ஜபம் செய்து அவர் வந்து ஹனுமான் பிரத்யட்சமாகிறார். அப்பதான் அந்த சமயத்துல அவர் வந்து பீமரூபி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஹனுமானுடைய ஸ்தோத்திரத்தை அப்பதான் அவர் வந்து ஏற்றுகிறார். அதுல வந்து ஹனுமானுடைய பல பெயர்களினுடைய வர்ணனை, அவருடைய ரூப வர்ணனை அதெல்லாம் வந்து அவ்வளவு அழகா அது வந்து அவர் வந்து சொல்லியிருக்கார். அதனுடைய பலஸ்ருதி என்னன்னா, அதை சொல்லக்கூடியவர்களுக்கு தன தானியம் பசுபுத்திர லாபம் எல்லாமே கிடைக்கிறதோட கூட பூத பிரேத பிசாசு போன்ற தீய சக்திகள் வந்து எந்த தொல்லையும் தராது. இது போன்ற பல நோய்கள் 3 வித தாபங்கள் அவர்களை வந்து அண்டாது. எல்லாவற்றையும் காட்டிலும் எந்த கவலையும் இன்றி ஆனந்த நிலையில் அவர்கள் வந்து அனுபவிப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது. ஹனுமானுக்கும் சனி பகவானுக்கும் என்ன ஒரு சம்பந்தம்? ஏன்னா ஏழரை நாட்டு சனி பிடித்தவர்கள் வந்து ஹனுமான் உபாசனை செய்யறது ரொம்ப விசேஷமா பிரபலமா இருக்கு. அதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. அதாவது அந்த ஹனுமான் உபாசனை யார் செய்கிறார்களோ அவர்களை சனி பகவான் அண்ட மாட்டார் அப்படின்றது ஐதீகம். அவர்கள் வந்து அந்த ஏழரை நாட்டு சனி பிடித்தவர்கள் வந்து என்ன பண்ணுவார்கள்னா, கிண்ணத்துல வந்து எண்ணெயை விட்டு அதுல வந்து 14 கருப்பு உளுந்து தானியங்களை போட்டு அதில் வந்து தங்களுடைய முகத்தை பிம்பத்தை பார்ப்பாங்க. பிறகு அந்த எண்ணெயை கொண்டு போய் வந்து ஹனுமாருக்கு சாத்துவாங்க. இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய அந்த பிரதிபிம்பம் அந்த எண்ணெயில படும் பொழுது அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த தீய சக்தியினுடைய பிரதிபிம்பமும் அதுல ஆகர்ஷிக்கப்படுகிறது. அந்த எண்ணெயை கொண்டு போய் ஹனுமாருக்கு சாற்றுவதன் மூலமாக அவர்கள் வந்து அந்த தீய சக்திகளின் பிடியிலிருந்து விடுபடுகிறார்கள். அதனால அந்த சனி பகவானுடைய அந்த இதுவும் வந்து தீவிரமும் குறையாது. இதனுடைய தாற்பயம் தான். அதனாலதான் வந்து சாதாரண கடையில, அதாவது கோவிலுக்கு முன்னாடி எந்த கடையிலையும் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு அவர்கள் வந்து எண்ணெய் விற்க மாட்டாங்க. ஏன்னா அதனுடைய பாதிப்பு அவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு. அதனால வீட்டுல இருந்து நம்ம வந்து அந்த சனிக்கிழமை அன்னைக்கு போகும்பொழுது வீட்டுல இருந்து எண்ணெய் கொண்டு போய் ஹனுமாருக்கு சாப்பிடுவது சிறந்தது. இதுக்கு வந்து இந்த பல தர்ம நிந்தனைகள் நடக்கிறது. அதாவது இந்து தெய்வங்களை அவமானப்படுத்துது. அதுல மாஃபி எம்எஃப் ஹுசைன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஹனுமானை மிகவும் அவமதித்து கீழ்த்தரமாக சித்திரங்களை செய்து விற்றவர். இது போன்ற நாடகங்கள்ல, சினிமாக்கள்ல, விளம்பரங்கள்ல மாடல்களாக பிச்சை எடுப்பவர்கள் வந்து ஹனுமாரோட வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிறது, இது போன்ற பல விதத்துல வந்து அந்த தெய்வ நிந்தனை பலவாறாக நடக்கிறது. அந்த தெய்வ நிந்தனையை தடுத்து அதை நிறுத்துவதும் அந்த தர்ம ரட்சணத்திற்காக பாடுபடுவதும் வந்து ஒரு விதத்துல மாருதி உபாசனை தான் ஆகும். அதுவே வந்து நம்மளுடைய சமஷ்டி நிலையில நம்மளுடைய கடமையாகிறது. அதனால இன்றைக்கு வந்து இந்த ஹனுமான் ஜெயந்தி புண்ணிய தினத்துல நம்ம ஹனுமான் பற்றின பல விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்கின்றோம்.
ஹனுமான் தெய்வத்தினுடைய சரணங்கள்ல நம்ம வந்து பூர்ண சரணாகதி செய்து அவருக்கு நன்றி தெரிவித்து இந்த தர்ம சத்திரத்தை முடிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.